என் அன்புக்குரிய அருள் தந்தையர்களே, இருபால் துறவியரே, இறை மக்களே, உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து பிறப்பு மற்றும் புத்தாண்டின் வாழ்த்துக்கள். என் அன்புக்குரியவர்களே, இயேசு பிறப்பின் போது விண்ணிலிருந்து முழக்கமிட்ட நன்மனதோர்க்கு அமைதி என்ற செய்தியை மீண்டும் பேரறிவிப்பு செய்து, நீங்கள் ஒவ்வொருவரும் நன்மனம் படைத்தவர்களாகவும் அமைதியை பெற்றுக்கொள்பவர்களாகவும் அமைதியை தருபவர்களாகவும் மற்றும் ஏற்படுத்துபவர்களாகவும் வாழ வேண்டுமென்று உங்களை வாழ்த்துகின்றேன். பிறந்திருக்கும் இயேசு குழந்தை உங்கள் ஒவ்வொருவருடைய உள்ளங்களையும் இல்லங்களையும் அமைதி, ஒற்றுமை, மகிழ்ச்சி, சமாதானம், வளர்ச்சி, செழுமை போன்ற ஆன்மீக வளங்களால் நிரப்ப வேண்டுமென்று வாழ்த்துகிறேன். இந்த கிறிஸ்து பிறப்பு நிகழ்ச்சி ஒரு கற்பனை கதை அல்ல, ஒரு புனையப்பட்ட கதையும் அல்ல, புராண கதையும் அல்ல. இது ஒரு வரலாற்று நிகழ்வு. காலங்களே அவருடைய பிறப்பை மையப்படுத்தியே கணக்கிடப்படுகின்றன. இதை யாரும் மறைக்க முடியாது, மாற்ற முடியாது, மறுக்கவும் முடியாது. ஏனென்றால் இந்த நிகழ்விற்கு புவியியல் மற்றும் வரலாற்று சான்றுகள் ஏராளமாக உள்ளன. எனவே அன்புக்குரியவர்களே, இந்த இயேசுவின் பிறப்பு என்பது இறைவனின் திட்டமிடப்பட்ட செயல்களிலே மிகவும் சிறப்பான ஒன்றாகும். தனித்தத்துவம் உடையதும் முதன்மையானதும் ஆகும். இதில் இருவேறு கருத்துக்கள் இருக்க முடியாது. ஏனென்றால் மனிதனின் படைப்பிலேயே இறைவனுக்கு ஒரு நோக்கம் உண்டு. அதுதான் மனிதனோடு என்றென்றும் இணைந்து வாழ வேண்டும், அவன் தன்னோடு ஒன்றித்திருக்க வேண்டும் என்பதே அதன் முன்னோக்கம். ஆனால் மனிதன் மண், பொருள், இன்பம் இவைகளின் மீது பற்று வைத்து இறைவனை புறக்கணித்ததால் பிரிவு ஏற்பட்டது. அதை சரி செய்ய வேண்டுமென்று இறைவனின் இரண்டாவது திட்டம். அந்த திட்டம் நிறைவேற்றப்படுவதற்கான முதல் கட்டம்தான் இறைவன் மானிட உடலேற்பு நிகழ்வு. அதுதான் கிறிஸ்து பிறப்பு அல்லது கிறிஸ்மஸ் நிகழ்வு. இதிலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், இறைவனின் பிரமாணிக்கம். மனிதன் மீது இறைவன் வைத்துள்ள அளவிட முடியாத அன்பு, பாசம், கருணை இவைகளின் வரலாற்று வெளிப்பாடுதான் இந்த கிறிஸ்து பிறப்பு. இறைவனின் ஆழமான அர்ப்பணத்தின் வெளிப்பாடுதான் இந்த கிறிஸ்து பிறப்பு. இறைவன் மனிதன் மீது கொண்டுள்ள அக்கறையின் வெளிப்பாடுதான் கிறிஸ்து பிறப்பு. இறைவனிடமிருந்து மனிதனுக்கு ஏற்பட்ட பிரிவில் விளைந்தவைகள்தான் இயற்கையோடு உள்ள பிணக்கு, சாத்தானின் பகை, உலகத்தின் வெறுப்பு. இவைகளிலிருந்து மனிதனை காக்க வேண்டும் என்று இறைவன் எடுத்த ஒரு வரலாற்று திட்டம்தான் கிறிஸ்து பிறப்பு. எனவே வரலாற்றில் நடந்த நிகழ்வு நம் வாழ்வில் நடைபெறும் வாய்ப்புகள் நிச்சயமாக உள்ளன. அது நடைபெற வேண்டும். ஏனென்றால் அன்று உலகில் பிறந்த கிறிஸ்து இன்று நம் வாழ்வில் பிறக்க விரும்புகிறார். அன்று உலகில் கிறிஸ்துவை பிறப்பிக்க வைத்த இறைவன் இன்று நம் வாழ்வில் கிறிஸ்துவை பிறப்பிக்க விரும்புகிறார். வரலாற்றில் நடந்த கிறிஸ்துவின் பிறப்பு ஒவ்வொரு மனிதனின் வாழ்விலும் அன்றாடம் நடைபெற வேண்டும் என்பதுதான் இறைவனின் செயல்முறை திட்டம். மனித வாழ்வு என்பது தனிநபர், குடும்பம், சமூகம், அரசு, திரு அவை ஆகிய வாழ்வு தளங்களை உடையது. இந்த அமைப்புகளில் கிறிஸ்து பிறக்க வேண்டும். கிறிஸ்து பிறக்க வேண்டுமென்றால் மனிதன் மதம் மாற வேண்டும் என்று பொருள் அல்ல.
இவைகளில் கிறிஸ்துவின் மதிப்பீடுகள் பிறக்க வேண்டும். கிறிஸ்துவின் மதிப்பீடுகளும் மனித நேய மதிப்பீடுகளும் ஒன்றே. இவைகளை நாம் வாழும் தளங்களில் கடைபிடிப்பதின் வழியாக கிறிஸ்துவை அவைகளில் பிறப்பிக்கின்றோம். நாம் கிறிஸ்து பிறப்பின் கருவிகளாக மாற கிறிஸ்து என் வாழ்வில் பிறக்க வேண்டும். கிறிஸ்துவின் மதிப்பீடுகளை நாம் கடைபிடிக்கின்ற போதுதான் நாமும் கிறிஸ்து பிறப்பின் அனுபவத்தை பெறுகின்றோம். இதுதான் நிறை மகிழ்ச்சி, நிறை அமைதி. இந்த நிகழ்ச்சியை, அமைதியை நீங்கள் ஒவ்வொருவரும் அனுபவித்து அமைதியையும் அகமகிழ்ச்சியையும் கிறிஸ்து பிறப்பு விழாவிலும் வரவிருக்கும் 2025 ஆண்டு முழுவதும் நீங்கள் பெற வேண்டுமென்று ஜெபித்து வாழ்த்துகிறேன். கிறிஸ்து பிறப்பு மற்றும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். இறைவன் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து உங்களோடு என்று இருப்பாராக. ஆமென்.